புதிதாய் பிறந்த புத்தாண்டில் புதுமை சீடத்துகளாய் வீறு நடை போடும் இறை இயேசுவுக்கு இனிமையான இறை சமூகமே, இன்றைய லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 14-22 அறிவிக்கிறார். ஆம், வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துவிட்டு பதவி வந்தவுடன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தடுமாறும் தலைவர்களுக்கு மத்தியில் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி வாழும் தலைவர்களுக்கு இயேசு தன் வாழ்வின் நோக்கத்தையே முற்றிலும் உணர்ந்தவராய் மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்கிறார். தன் பணியின் தொடக்கத்திலேயே தன் இலக்கை மனத்தில் கொண்டு முடிவை அறிவிக்கும் ஒரு நல்ல தலைவனாக இயேசுவில் நம்மால் காண முடிகின்றது. ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணத்தை இயேசு இன்றைய நற்செய்தியில் இந்த சமூகத்தின் முன் வைக்கின்றார். மேலும் ஆண்டவர் தொழுகை கூடத்திற்கு சென்று சுருளோடை எடுத்து வாசித்து தாம் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தோம் என்பதை பற்றியும் அதை நிறைவேற்றியதை பற்றியும் இன்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நானும் என் வாழ்க்கையை இறைப்பணிக்காக ஒப்புக்கொடுத்த பொழுது ஆண்டவரின் ஆவி என்மேல் இறங்கி உள்ளது. அவர் பணியாற்ற, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெற என முழக்கமிட அழைக்கப்பட்டேன். ஆனால் இன்று என் பணி வாழ்வில் இவை அனைத்தையும் செயலாற்றுகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேனா என்று சிந்திக்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இப்பணி வாழ்விலே எனக்கென்ன பயன் கிடைக்கும்? என் வாழ்க்கையை பார்த்தால் மட்டும் போதும். எனக்கே பல கஷ்டங்கள், கசப்புகள் இருக்கையில் நான் எதற்காக இவற்றை செய்ய வேண்டும் என்று ஒரு சில நேரங்களில் நாம் மனம் தளர்வதும் உண்டு. ஆனால் நம்முடைய முதல் வார்த்தை பாட்டின் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ அதே மகிழ்ச்சி இன்று என்னிடம் உள்ளதா என்று சிந்தித்து பார்க்கையில் குறைந்து கொண்டுதான் வருகின்றது. இன்றைய நற்செய்தியில் நம்முடைய ஆண்டவர் மீண்டுமாக அந்த மகிழ்ச்சிக்கு உரிய மக்களாக மாற அழைக்கின்றார். அன்று ஆண்டவர் வாசித்த அந்த வசனம் நிறைவேறியதாக குறிப்பிட்டார். இன்று இவ்வார்த்தையை கேட்கின்ற நம் வாழ்வில் இந்த அருட்பொழிவும் அவருடைய பணி வாழ்வும் தொடர்கின்றதா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து அவரைப் போல தந்தையாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சிப்போம்.